ரைட். சாமிநாதன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே ஸ்மூத் சைலிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது சியா? எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த டெல்லி பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்துல அவங்க அமித்ஷா அவர்களை சந்திக்கிற பொழுது ரெண்டு விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறேன். ஒண்ணு என்னன்னா, இந்த கூட்டணி உருவாகிற பொழுதே அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படணும், அண்ணாமலை மாநில தலைவரா மாற்றப்படணுங்கிறது அவருடைய அந்த ஒரு தலையீடு குறையணும் அப்படிங்கறத அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு. இப்ப அது குறைந்திருக்கிறதா, அவர் மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாரு என்பது கொண்டு ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று. இன்னொரு பக்கத்துல அதிமுகவினுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கூட்டணி முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறதா இருக்கலாம், டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களை இணைத்துக் கொள்ள வலியுறுத்துறாங்களா இல்லை என்பது நாளைக்கு அவர் போனதான் தெரியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு நிச்சயமா அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சில தரவுகளோட போவார். ஒரு சின்ன உதாரணம் மட்டும், தென் மாவட்டங்கள்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகள்ல அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்க. இதுல 12 பேர் முக்குளத்தோர். டெல்டா பெல்ட்ல மொத்தமே ஜெயிச்சது 4 தொகுதிகள் தான் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 4 பேருமே முக்குளத்தோர். இந்த மாதிரியான சில தரவுகளை எடுத்துட்டு போவார். ஒண்ணு. இன்னொன்று மிக முக்கியமா, இப்ப டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்க்க அழுத்தம் கொடுப்பாங்கன்னா அந்த அழுத்தத்துக்கு இவர் ஏன் மட்டுப்பட மாட்டாருன்னு சொல்றேன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 10.5% இடஒதுக்கீடு தென் மாவட்டங்களே உங்களுக்கு எதிராக அமைஞ்சிச்சு. ஆனா இப்ப இவர்கள் இல்லாமலே முக்குளத்தோர் ஓட்ட நாங்க எடுப்போம் அப்படிங்கறத பிளே பண்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு காரணம் இருக்காரு. நேரடியா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வச்சிருக்கிறாரு. கூட்டணியில இருந்தா அல்லது நட்பு கட்சியா இருந்தா ரெண்டு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. டிடிவி தினகரனை விமர்சிக்கிறார். ஆமா, அதுல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சித்து அவருக்கான செல்வாக்கை இவர் குறைத்து விட்டுருக்காருல. அந்த பிரச்சனையில டிடிவி அவர்களுக்கு எதிராக சோசியல் மீடியால நிறைய பேர் பதிவு போட்டாங்க. கடைசி டிடிவி தினகரன் அவர்களே நான் அந்த அர்த்தத்துல பேசல அப்படின்னு சொல்ல வேண்டிய நெருக்கடிக்குள்ளாக்குறாரு. அப்ப இவர் வந்து பாஜக பேசினாலும் கூட இவர் வந்து ஒரு வகையில அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு. ஆனா இன்னொரு விஷயம், பாஜகவும் இந்த சந்திப்புல இணைப்பை வலியுறுத்தாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாரும் இணைஞ்சிட்டாங்கன்னா அதுல பாஜகவுக்கு என்ன லாபம்? எப்படி சீட்டு வேறத்தை அவங்க கூட்டிக்க முடியும்? அதிமுக பல பிளவுகளா இருக்கு. அந்த பிளவை அவங்க தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வரை கொண்டு போகணும்னு நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒரு கதை, ஒரு 4 எருதுகள் கதை. 4 எருதுகள் சேர்ந்து இருக்கும் போது ஒரு சிங்கத்தால் அவங்களை வேட்டையே ஆட முடியாதுன்னு ஒரு கதை பாட புத்தகத்துல கதை படிப்போம். அதே மாதிரி இவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கு இங்க ரோல் இல்ல. அதனால பாஜக என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, இது அப்படியே பிளவுபட்ட அடிப்படையில் அவங்களுக்கு 2026ல அவங்க அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெறணும் தானே அவங்க நினைப்பாங்க. பலவீனப்படுத்ததே போல லாஜிக் புரியல எனக்கு நீங்க சொல்றதுல. இல்ல, அவர்களோட இலக்கு ரெய்னா நாகேந்திரன் அவர்கள் 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் எங்க இலக்குன்னு அவர் பதவியேற்ற சில மாதங்களே தெளிவுபடுத்தினாரு. என்னுடைய வேலை வந்து இப்ப இருக்கிற சட்டமன்ற எண்ணிக்கையை அதிகமான எண்ணிக்கையில ஆட்சிக்கு அது வெற்றிங்கிறது கூட ரெண்டாவது சார். அவங்க இலக்குல பிரதானமான இலக்கு தேசிய அளவுல கூட திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணும், திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணுங்கிறது தான் பாஜகவோட பிரைமரி அஜெண்டா அப்படின்னு அவங்க பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர் எல்லாருமே சொல்றாங்கல்ல. அதை தானே அவங்க பிரதானப்படுத்த வேண்டியிருக்கும். அதை விட்டுட்டு அவங்க இந்த பலவீனப்படுத்தினா அந்த நோக்கமே பலவீனமாயிடுமே. பலவீனம் என்று சொல்றத இப்போதைக்கு செட்டில் பண்ண மாட்டாங்க. அதாவது என்னன்னா, அது பலவீனமாக இருக்கிற தோற்றம் இருந்தாதான் அதிமுக இருந்து கூடுதல் சீட்டை பிஜேபி வாங்க முடியும். இப்போ ஓபிஎஸ் அவர்களை, டிடிவி அவர்களை, சசிகலா போன்றவர்களை, செங்கோட்டையன் போன்றவர்களை எல்லாம் சமரசம் பண்ணி இப்பொழுதே செப்டம்பர் மாசத்திலே செட்டில் பண்ணி வச்சுட்டா பாஜகவுக்கு வேற வலிமைன்னு ஒண்ணே இல்லாம ஆயிரும்ல. இல்லங்க, கூடுதல் இடங்கள் வாங்குறதே திமுக கூட்டணிக்கு வெற்றிங்கிறதா ஆயிடாதா? அதான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். காங்கிரஸ் அதிகமா இடம் கொடுத்தாலோ அல்லது பாஜக அதிகமா இடம் கொடுத்தாலோ எதிர்கட்சிகள் வெற்றி பெறுதுங்கிறது தான் ட்ராக் ரெக்கார்டு. அதனாலே அவங்க முடிஞ்ச அளவுக்கு சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ரெண்டுமே அவங்க அதிகமா பெறத்துக்கு தானே முயற்சி பண்ணுவாங்க பேசுறதே. நிச்சயமா அப்படி பண்ணுவாங்க. 2011 நீங்க குறிப்பிட்டதை போல 63 தொகுதி காங்கிரஸ் கொடுத்ததா திமுகவோட இமாலய தோல்விக்கு காரணமாச்சு. 5 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா பாஜக என்னன்னா, நம்ம ஒரு 50 சீட்டுன்னு கேட்டாதான் அது ஒரு 30 சீட்டாவது செட் ஆகும். முதல்லயே இவர்கள் எல்லாரும் அணியை சேர்ந்துட்டாங்கன்னா, எடுத்த உடனே சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளால வேற வலிமையை கூட்ட முடியாதுன்னு நினைப்பாங்க. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இந்த பரப்புரை பயணம் வெற்றி பெற்றிருக்கிறத, அதாவது ஓரளவு மக்களால் கவனிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பாஜகவே முதல்ல ஏத்துக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜக இங்க வளரணும்னா அது அதிமுகவை பலவீனப்படுத்தினாதான் வளர முடியும்னு பாஜக நம்புறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கு, அது நம்ம இவர் கூட வக்கீல் கூட சொல்லட்டும். நீங்க இப்ப அதிமுக பலவீனப்படுத்தினா பாஜக தான் வளருன்றதுக்கு என்ன இங்க இது இருக்கு? விஜய் ஒருத்தர் வராரு கூடவே, சீமான் இருக்காரு, யாருக்கு வேணா போலாமே. நீங்க விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா திமுகவுக்கே போயிருக்கு அந்த வாக்குகள். அது எப்படி அதிமுகவை பலவீனப்படுத்தினா பாஜக வளரும்? அந்த லாஜிக் கேட்கிறேன் நான். அது வளருமா? வக்கீல் கூட சொல்லட்டும். அது
சில தொகுதிகள்ல அந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு வந்து வேற யாரை நோக்கி, உதாரணம் வந்து கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரியோ கோயம்புத்தூரோ நீங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிஜேபிக்கு போடுறாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து அதிமுக போடுறாங்க. அவங்க அந்த மாதிரி மென் இந்துத்துவ ஓட்டு வங்கியை வந்து அதிமுக முகங்கள்ல இருந்து பாஜக பக்கம் நகர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, அமித்ஷா அவர்களோட இந்த சந்திப்புல அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி எது கொடுத்திருக்கோம்னா, விஜய் அவர்களுடைய அந்த கூட்டம் கொடுத்திருக்கோம். இது நீங்க ஒரு பக்கம் பரப்புரை போயிட்டு இருக்கீங்க, இவ்வளவு தூரம் 152 தொகுதிகள் முடிச்சீங்க, 52 நாள் பயணம் போயிட்டு இருக்கீங்க, ஒரு விஜய்ங்கிற ஒரு புதுசா வந்திருக்காரு, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மாதிரியான ஒரு விவாதமும் நிச்சயமா இடம்பெறலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய யூகம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைங்கன்னு ஒரு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கே எடப்பாடி தொகுதியில பாமக வலுவா இருந்தாதான் அந்த ஓட் பேங்க் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டா இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க அப்படின்னா அவங்க வந்து பாஜகவால் இன்னொரு கட்சியை தலையிட்டு ஒன்றிணைக்க முடியும்னா அவங்க முதல்ல பாமகவே அதை பண்ணிருக்கலாம். பட் அவங்க அதிமுகவுக்கு இன்னைக்கு அதுவும் தேவையா இருக்கிறதுனால அது போன்ற டிமாண்டுகளை தான் அவர் வைக்க வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை தன்னால சேர்க்கவே முடியாதுங்கிற நிலைப்பாட்டை தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அந்த பேச்சுவார்த்தை வந்தா அது அரவிந்த் என்ன சொல்றாருன்னா, அந்த பேர வலிமை அல்லது அப்பர் ஹேண்ட் வந்து இப்ப இல்லன்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அப்பர் ஹேண்ட் வந்து நிச்சயமாக இப்பொழுது வந்து குறைந்திருக்கிறது. ஏன்னா கட்சிக்குள்ள கழகம் உருவாக்குறாங்க. அதான் அந்த எருது கதைகள் சொன்னேன். 4 எருதுகள் ஒன்றாக இருக்கிற பொழுது வரைக்கும் இதெல்லாம் தோற்றம் தானே சார். செங்கோட்டையன் அல்லது அவரோட இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப என்ன பெருசா பலவீனமாயிட்டாரு திரு எடப்பாடி? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமாக அவர் ஆனாரா வெளியே என்பதை தாண்டி ஈரோட்டுல நீங்க முன்னாடி குறிப்பிட்டதை போல செங்கோட்டையன் அவர்களோட யாருமே பெரிதாக போல. அவர் பேட்டி கொடுக்கிற பொழுதுல இருந்தே அது தொடங்கியிருது. சாதாரண ஒன்றிய செயலாளர்களை ஒரு முன்னாள் எம்பி ஒரே ஒருத்தங்களை வச்சுட்டு பேட்டி கொடுத்தாரு. அது இன்னமுமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. புதிய மாவட்ட செயலாளர் வந்தோம், அந்த பவானி சாகர் எம்எல்ஏ எல்லாம் போய் குண்டா போத்திட்டாரு. அது அவ்வளவுதான். அது ஆனாலும் மக்கள் மன்றத்துல அதிமுக ஜெயிக்குங்கிற ஒரு இமேஜை கொடுக்கணும்னா பலதரப்பட்டவர்கள் ஒன்றா இருந்தா முடியும். தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் ஓட்டுல கடந்த முறை டிடிவி தினகரன் ஏற்படுத்தின சேதத்தை இந்த தேர்தல் ஏற்படுத்த முடியாது. ஆனா சேதத்தையே ஏற்படுத்த மாட்டாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சார், ஒரு நிமிடம் மட்டும். ஒரத்த நாடுல அவர் விட்ட வேட்பாளர் மாசேகர், அவர் இன்னைக்கு அப்படியே தஞ்சாவூர்ல அதிமுக மாவட்ட செயலர் இருக்காரு. ராம்நாட்ல முன்னாள் எம்எல்ஏ முனிசாமி இருந்தாரு, இன்னைக்கு அவர் அந்த பார்ட்டியில இல்ல. 2019 பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்ட ஆனந்த் இன்னைக்கு திமுக இருக்காரு. சாத்தூர்ல போட்டிட்ட ராஜவர்மன் முன்னாள் எம்எல்ஏ இன்னைக்கு அதிமுக இருக்காரு. உசிலம்பட்டியில மகேந்திரன் 55,000 ஓட்டு எடுத்தாரு, அவர் இன்னைக்கு அதிமுக திருப்பி வந்துட்டாரு. இப்படி பல பேர் அங்கிருந்து அதிமுகவுக்கே வந்துட்டாலும் கூட இவங்க ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்கல்ல. அப்ப அதை தவிர்க்க வேண்டிய அவசியமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. அதுக்குதான் அவர் அந்த 10.5 எல்லாம் மறந்துட்டு திரும்பி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய பெயரை விமான நிலையத்துக்கு வைக்கிறேன்னு சொல்ற வாதமா இருக்கலாம், பாரத ரத்னா கொடுக்கணுங்கிற வாதமா இருக்கலாம். இதெல்லாம் முக்குளத்தோர் கிட்ட தனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர் மனநிலையை மாற்றும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதெல்லாம் தான் அவர் விரிவா சொல்லுவாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களோ சசிகலா போன்றவர்களோ வந்தா அந்த அணிக்கு பலம் சேர்ப்போம். அதை விட முக்கியமா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரா நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புவாரு அப்படின்னு தோன்றுது. சேர்க்கறதை விட இந்த விஷயங்களை செய்தா போதும், அதை வச்சு ஜெயிச்சிட முடியும்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. திரு மணிகண்டன். எஸ், ஒண்ணு இல்லைங்க, நண்பர் சாமிநாதன் ஒரு செய்தி சொன்னார். அதாவது சேலம் எடப்பாடி தொகுதியில பாமக இல்லாம எடப்பாடியா ஜெயிக்க முடியும் சொன்னாரு. கடந்த புரிஞ்சுங்க. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 45,000 வாக்குகள் அதிமுக தனித்தே நின்று கூடுதலாக எடப்பாடி பெற்றதுங்க. அதனால அங்க ஜாதி ரீதியெல்லாம் கிடையாது, அவருக்கென்று மிகப்பெரிய செல்வாக்கு உண்டு. சரி, ஓகே.